போதை நடமானத்தை முதலாக கொண்டு வந்ததே அதிமுக தான். அதை நீங்க வந்து ஏற்பீங்களா? குட்கா விவகாரத்தை சட்டமன்றத்துக்கு வரைக்கும் கொண்டு போனது திமுக. ஆமா தானே? அன்னைக்கு குட்காவே தூக்கின்னு உள்ள போன நீங்க இன்னைக்கு எதை தூக்கிட்டு போற நிலைமைக்கு அந்த அளவுக்கு விட்டுட்டீங்க பாருங்க. அமைச்சர் சார், முன்னாள் ஆமா அமைச்சர் சார். நேரடியாக இன்னைக்கு சார் ஏதாவது வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு குட்காவை விட மோசமான போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டுல வந்து தலைவிரித்து ஆடி நிக்குது சார் இன்னைக்கு. சார் அதை ஏன் சார் தடுக்க முடியலன்னு கேட்டா, திமுக ரயில்வே யார்கிட்ட இருக்குது, துறைமுகம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டுக்கிறீங்க. திமுக பழிய தூக்கி பிஜேபி மேல போட்டுட்டு இங்க ஓட்டு வாங்குற அரசியல் மட்டும் வேண்டாம், மக்களை பாதுகாப்பா மக்களுக்கு நான் மாதேஷை பார்ப்பது மக்களுக்கு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா மக்களுக்குரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பவராக மக்களை நீங்க பாதுகாக்கணும்னு நான் கேக்குறேன் சார். பாதுகாக்கணும், நாங்கள் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க ஆட்சியில பாதுகாப்புகளை பத்தி பேசுனீங்க. போக்சோ வழக்குகள் மட்டும் அதாவது 2016 2021 13,577 வழக்குகள், 2022 அதாவது 25 வரைக்கும் அந்த 3 வருஷத்துல 26,245 வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில தன்னை ஒருத்தர் துன்புறுத்தி வீடியோ எடுத்தாலும் அதை வந்து வெளியே போய் நம்ம சொன்னா யாராவது நம்மள வந்து த்ரிட்டன் பண்ணுவாங்களோன்ற பயந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் நடக்குதா, உடனடியாக காவல்துறை நமக்கு துணை நிற்கும் என்று காவல்துறையை நம்பி வருகிற அந்த காவல்துறை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு வந்து எல்லா விதத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து பெண்கள் கல்வியில இடைநிற்றல் இல்லாத பெண்கள் கல்வி முன்னேற்றத்துல தமிழ்நாடு தான் முன்னிலையில் இது இருக்கிறது. இத வந்து அவர்களால் சகித்து கொள்ள முடியாத காரணத்தினால் இது போன்ற சில விஷயங்களை கையில் எடுத்து, சார் எங்களுடைய ஆட்சியில வளர்ச்சியை பத்தி பேச முடியாது, வளர்ச்சி எடுத்து வந்து பேச முடியாது, அதாவது திமுக ஆட்சியில வளர்ச்சியே இல்லைங்கன்னு பேச முடியாது.